நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக காத்திருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் உன்னால் சாத்தியம் என்று எங்கள் தன்னிகரில்லாத தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்வதற்காக இன்றைக்கு அமராவதி நகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தள்ளி போட முடியாத தாகம். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் 49 ஆட்சி கட்சியை தொடங்கி ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் 3 ஆண்டுகள் முடிவதற்கு முன்னாலேயே இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது என்றால், இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் ஆந்திராவில் என்டிஆர் நிகழ்த்திய அதிசயத்தை அருந்தமிழ்நாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதில் தனித்த பெரும்பான்மையோடு 108 இடங்கள் பெற்றதற்கு பிறகும் ஆட்சி அமைப்பதற்கு 14 நாள் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று மேதகு ஆளுநரிடத்தில் கேட்டதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு அவகாசம் தரவில்லை. கொடுமையிலும் கொடுமை, வஞ்சகத்திலும் வஞ்சகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு மக்களால் உதறி எறியப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அறிவாலயத்தில் இருக்கிற ஸ்டாலினை முயற்சி செய்ததை விட ஒரு ஈனத்தனமான அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் வணக்கத்திற்குரிய தோழர் பேபி அவர்களை முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் தொடர்பு கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிற 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி கொடுக்க நீங்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று அவர் முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் கேட்டுக்கொண்டது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. ஆகவே ஆட்சி அமைக்க கூடாது, நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று உத்தமபுத்திரன் உதயநிதி எடப்பாடியிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க கூடாது என்று அவரும் இந்த முயற்சியில் பங்கெடுத்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமியினுடைய புதல்வன் மிதுன் அவர்கள் உதயநிதியினுடைய வீட்டில் சந்தித்த விவரம் கூட என் காதுக்கு வந்தது. ஆகவே ஒரு ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்று நாம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்ததற்கு பிறகு மக்களினுடைய முடிவுக்கு எதிராக இந்த மதோன்மத்தர்கள் செய்த சதியை உடைத்து எறிந்துவிட்டு இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் தளபதி விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். The first impression is the best impression என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கு பார்த்தால் தலைநகர் சென்னையில் 100க்கு மேற்பட்ட ரவுடிகள், குண்டர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 717 பள்ளி, மருத்துவமனை, வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருந்த மதுக்கடைகளை இழுத்து மூடியிருக்கிறோம். இன்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு உரிய நிதி இன்றைக்கு கருவூலத்தில் இல்லாவிட்டாலும் நிதியை ஒன்றிய அரசிடம் கேட்டு பெறுவதற்கும் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கும் முதலமைச்சர் தளபதி விஜய் திட்டமிடுகிறார். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்திற்கு மட்டுமல்ல, இன்னும் 25 ஆண்டு காலம் இன்ப தமிழகத்தில் விஜயின் ஆட்சி என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆக்ஸ்போர்டு சைனிக் பள்ளியினுடைய உரிமையாளர் அவர் இன்றைக்கு தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர்தான் இந்த இடத்தை தந்திருக்கிறார். இங்கே ஒரு மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் திருமலையில் தலைமையில் நடைபெறுகிறது. அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் ஆயத்தமாகி வருகிறோம். எங்களுடைய ஆயுதத்தை கூர்படுத்துகிறோம், எங்கள் அணிவகுப்பை பலப்படுத்துகிறோம் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி.
இப்படிப்பட்ட கூட்டங்கள் நாடெங்கும் இனி நடக்கும். தாவேகா இனிமேல் தமிழ்நாட்டின் பாதுகாப்பையும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தையும் சுகதுகத்தையும் தீர்மானிக்கிற இயக்கமாக இருக்கும் என்பதை பதிவு செய்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.